அந்த ஒவ்வொரு இழப்பையும் அவர் எப்படி சந்திச்சிருப்பாரு. ஒரு கொரோனா தருணத்தில் 40 கோடி ரூபாயை லாஸ் பண்ணி தொழிலாளிகளுக்கு சம்பளம் போட்டு இன்னைக்கு அந்த நிர்வாகம் திரும்பிய திசையெல்லாம் ரோடில் பயணிக்கும் போதெல்லாம் நான் இளைப்பாற வேண்டுமா அடையாளம் பண்ணுவோம். மிக மலிவான விலையில் எளிய முறையில் நல்ல ரசம், மிளகு ரசம். எங்கள் அண்ணன் ஒரு சாதனை பண்ணார். இந்த சிறுதானியத்தெல்லாம் கொண்டு வந்தார் உணவில். அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. நமக்கு எப்பவுமே இந்த பீஸா, பர்கர், இந்த ஷார்ட் ஐட்டத்துக்கு தான் போயிடுவோம். நம்ம பாரம்பரியத்தெல்லாம் புகுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருடைய லட்சியமே அதுதான். இப்படி மனிதர்களை நம்ம ஊடுருவும் போது நம்ம செய்கிற செய்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் நீங்களாம் சாதாரணமாக வருவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நாங்களாம் எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்களுக்கு சேர்த்து அறிவும் ஆற்றலையும் இருக்கிற சந்தோஷம் கொடுக்க போகிறதே நீங்கள் தான். குறை காலங்கள் நாங்களாம் உழைச்சிட்டோம். 50 வருஷம் 50 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அதை அதனால் உங்களுக்கு உற்சாகங்கிறது உங்கள் கூடவே பிறந்திருக்குது, இருக்குது. அது இருக்கு. அதை கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி விடுங்க. அவ்வளோதான். அது உறங்குது. இந்த உறங்கும் போது ஒன்றும் தெரியாதுல்ல. அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் விழித்து கொண்டால் நீங்கள் தான் உலகமே. இன்றைக்கி இருக்கிற இளைஞர் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான காலத்தில் வாழ்கிறீங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் அவர் தஞ்சை பெருங்கோயிலில் போய் நம்ம இப்படி நிமிர்ந்து பார்க்குறோமே, எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு வியந்து பார்க்குறோமே, பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி நாம் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே உள்ளத்தில். அந்த தமிழை நான் நினச்சி பார்க்குறோமே, கல்லணை நினச்சி பார்க்குறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய நம்ம கல்லணை திருச்சியில் நினச்சி பார்த்தா அந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தானே நமக்கு என்ன திறமை இல்லை. நம்ம யார்? நம்ம முப்பாட்டம் யார்? எது நம்மளை மங்க வைக்கிது? ஒன்றே ஒன்றை மட்டும் ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களை தான். யார் தான்? அது உங்களுடைய தீய எண்ணங்கள். உங்களை எது ஆழ்மைப்படுத்துதோ அதிலேருந்து மீண்டு வாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள். ஒரு மனிதன் எங்கே ஜெயிக்கணும்னா தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க ஜெயிக்கணும். மற்றெல்லாம் தன்னால் நடக்கும். நிறையா நேரங்களை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. உங்கள் சிந்தனைகளை மட்டும் நல்ல, நீங்கள் எதுக்காக நம்ம பாடுபட்டு எதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அதுக்காக நம்ம சிந்திக்கணும். எதுக்குமே நம்ம தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்குமே இந்த புகழோ இல்லை. நான் என்னன்னா பட்டம் வாங்கியிருக்கிறதா எங்கள் அண்ணன் தென்சென்னை ஹோட்டல் சங்க பதவியே எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஆமாம், தலைவராக இருக்கேன். இது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தேசிய விருது வாங்கியிருக்கேன். இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினேன். பிஜி பெர்னாயிட்ட கிட்டத்தட்ட ஒரு 250 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இது எல்லாம் இருக்காது எனக்கு எப்போவுமே என் தொழில், என் பிஸ்னஸ், என் மக்கள், என் மொழி, நான் நேசிக்கிற இந்த தமிழ்.